உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோப்பா. வரவ குழந்தைய நல்லா பாத்துக்குவால. இதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னமா சம்பந்தம்? தயவு செஞ்சு இனிமேல் கல்யாண பேச்சு எடுக்காதீங்க. இல்லப்பா சூர்யா, ஓ நல்லதுக்காக மட்டும் இல்ல, குழந்தையோட நல்லதுக்காகவும் தான் நான் சொல்றேன். வரவ குழந்தைய நல்லபடியா பாத்துக்குவால. எப்ப பார்த்தாலும் டாடிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல சீக்கிரமா அம்மாவை கண்டுபிடிக்கணும். தேவிமா பாத்துக்க நான் இருக்கேம்மா. வேற யாரும் எனக்கு தேவை. பிரியா, இன்னைக்கு ஏதாவது புது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? வந்திருக்கு மேடம். என்ன கம்ப்ளைண்ட்? யார் கொடுத்தாங்க? யூகேஜி படிக்கிற ஸ்கூல் பொண்ணு அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்தா மேடம். வாட்? ஆமா மேடம். கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு பாக்கும்போது என் எதிரில் அம்மா இருந்தாங்க, அப்புறம் தொலைஞ்சு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு அந்த பாப்பா சொன்னா மேடம். இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னேன். அதுக்கு அந்த பாப்பா, நான் அப்பாக்கு தெரியாம வந்தேன், நான் போகணும், இன்ஸ்பெக்டர் செல் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டா. சாரி மேடம், நான் உங்க செல்போன் நம்பரை எழுதி கொடுத்துட்டேன். பரவாயில்ல. ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள ஏதாவது சண்டையா இருக்கும். அம்மா கோச்சுக்கிட்டு குழந்தைய விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அது தெரியாம குழந்தை ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். சங்கரபாண்டி, சங்கரபாண்டி. சிஸ்டர், நான் இங்க இருக்கேன் சிஸ்டர். இங்க உட்கார வச்சுட்டாங்க. மேடம், உங்களுக்கு யார் வேணும்? என் பிரதர் சங்கரபாண்டி. யார் இவங்க? நான் மேடம், வாங்க மேடம். நீங்க என்ன இவ்ளோ தூரம்? என்ன மேடம், யூனிஃபார்ம்ல அடையாளம் தெரியலையா? நான் தான் துர்கா, உங்களோட எதிர் வீட்ல கொடி வந்திருக்கேனே. உங்க வீட்டுக்கு கூட வந்திருக்கேன், உங்களை பார்த்து பேசியிருக்கேன். இவங்கதான் எதிர்த்த வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்காங்க. இவங்கதான் எங்க அத்தை, பேரு மாயா. வணக்கம்மா, என் பேரு துர்கா. ஆ, ஆ, ஞாபகம் இருக்கு. நீங்க இப்படி போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிஸ்டர், மேடம், அவன் ஃபோன் பண்ணது உங்களுக்கா? ஆமா, என் பிரதர் தான். நம்ம வீட்ல எங்க கூட தான் தங்கி இருக்காரு. ஓ, ஓகே. உங்க பிரதர்னால நான் இப்போ விடுறேன். ஆனா வாய் தான் ரொம்ப ஓவரா பேசுறாரு. கொஞ்சம் வாய் அடக்க சொல்லுங்க. இங்க கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. சரி, நான் சொல்லி வைக்கிறேன். கான்ஸ்டபிள் மேடம், அவர் அனுப்புங்க. ஓகே மேடம். இன்ஸ்பெக்டரே சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் சிஸ்டர். போங்க, இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரொம்ப நன்றி, நான் வரேன். ஓம் நம சிவாய. வா வாங்க. வாங்க சிஸ்டர், எப்படிலாம் அடிச்சாங்க தெரியுமா? வாங்க சிஸ்டர், வாங்க. சிஸ்டர், இந்த இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? இன்ஸ்பெக்டர்னு தெரியாது, நம்ம வீட்டுக்கு எதிர் வீட்டுல குடி வந்திருக்கிற பொண்ணுதான் இவ. நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா, அப்ப பார்த்து நான் பேசினேன். ஓ, அது எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க சிஸ்டர். இல்ல, இது நல்லதில்ல. சூர்யா வேற மாறி கேஸ் விஷயமா 2 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போ எதிர் வீட்டுல இந்த இன்ஸ்பெக்டர். எனக்கு என்னமோ இது சரியா படல. நாம எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும்.
ஆமா சிஸ்டர், இவ இன்னொரு மாதிரியா வரக்கூடாது சிஸ்டர். பி கேர்ஃபுல். வா போலாம். துர்கா, உனக்கு ஃபோன் வந்திருக்கு. அக்கா யாருன்னு அட்டெண்ட் பண்ணி கேளு, வந்துடுறேன். சரி. ஹலோ. ஹலோ, நான் தேவி பேசுறேன். இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா? ஏதோ குழந்தை பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க யார் பேசுறீங்க? நான் தான் சொன்னேன்ல தேவி பேசுறேன்னு. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அத பத்தி விசாரிக்கணும். போன் அவங்க கிட்ட கொடுங்க. கம்ப்ளைண்டா? யாருக்கா? ஒரு குழந்தை பேசுற மாதிரி இருக்கு. உன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காளா? பேசணும்னு சொல்றா. ஓ, தேவியா? போன் கொடு. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்ஸ்பெக்டர், நான் தேவி பேசுறேன். அம்மாவை கண்டுபிடிக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தல, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓ தேவி, நான் இங்கதான் இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். சரி சரி, சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க. ஏன்னா எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. சரி சரி, நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அடையாளம் சொன்னா சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றேன். அவங்களுக்கு கண்ணு ரெண்டு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அப்புறம் அவங்க உதடு இருக்குல்ல, லிப்ஸ்டிக் போடாமலே சிவப்பா இருக்கும். அப்புறம் அவங்க மூக்கு, காது எல்லாமே சூப்பரா இருக்கும். சரி சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் சீக்கிரம் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். சரியா? சரி, நான் போனை வச்சிடுறேன். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.